ஜெய் பார்வதி அம்மா, பாரத் மாதா. காகித பேப்பர் பிரதமர் மோடி இத்தனாயிரம் கோடி அறிவிச்சத நோட்டீஸ் விட்டு குடியரசுத் தலைவர் பேப்பர் அறிவிச்சிருக்கால மாநில அரசுன்னு சொல்லி டெல்லி டு தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க. வீல் சேரில் உட்காந்துருக்காங்க முதலமைச்சர். தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் அனைத்தும் உள்ள நீதிமன்றம் 75 வருஷம் ஆண்டுகால கொடி ஏற்று கொடியை தூக்கி அடைஞ்சால அந்த கொடியிலேருந்து சுதந்திர கொடியிலேருந்து நோட்டீஸை விட்டுறப்பா. சுதந்திர கொடியாடா பூமியை அடிக்க வந்த பாய்ப்பேடா உலக நாடே அழிச்சு வச்சிருக்கான். சுதந்திர கொடியா பூமியை மேலே தூக்கி உள்ளே கொண்டு போயிடுவாரு. ஒழுங்காடுறா ஒட்டா பேர் ஆணு பெண்ணும் கொடி நோட்டீஸ் விட்டுருப்பா. பேப்பர் அடிச்சு அச்சடிச்ச பேப்பருக்கு நோட்டீஸ் விட்டுரு. அச்சடிச்சு விட்டான்ல. இப்போ தமிழ்நாடுக்கு எத்தனை 75 வருஷம் ஆண்டுகால நிதி கொடுத்துருக்கான்ல அந்த நோட்டீஸ் விட்டுருப்பா. கோர்ட்டில் தமிழ்நாடு சென்னை உச்ச நீதிமன்றம் எல்லாம் கணக்கு இருக்கும். ஏற்றி விடல அவனுக்கு நோட்டீஸ் விட்டுரு. அடுத்தாப்புல கீழே பஞ்சாயத்து போர்டு வரைக்கும் காகித பேப்பர் விட்டுருப்பான். ஒவ்வொரு நீதிமன்றத்துக்கு எல்லாமே தெரியும். நோட்டீஸ் விட்டுருப்பான். எங்கே நோட்டீஸ் விடணுமோ நோட்டீஸ் விட்டுரு. தூக்கி ரிவிட் அடிச்சு கூட இந்த பேகளை ராஸ்கல் பூரா அச்சு அடிக்கான். பூரா அச்சு அடிக்கான். அவனை எம்எல்ஏ அடிக்கான், எம்பி அடிக்கான், மந்திரி அடிக்கான், முதலமைச்சர் அடிக்கான், பிரதமர் குடியரசுத் தலைவர் அடிக்கான், நிதியமைச்சருக்கு அடிச்சு அவனே அனுப்பியிருப்பான். நிதியமைச்சர் மாநில வாரியம் கொடுத்துருக்கான்ல இத்தனாயிரம் கோடி வாய்ச்சி விட்டுருக்கான்ல அது நாடு மாநிலம் எல்லாத்துக்கும் நீயே நோட்டீஸ் விட்டுரு. நீதிமன்றம் கோர்ட்டில் இவன் சேட்டை பண்ணுவான். உள்ள வழக்காடிக்கிட்டு இருக்கோம் பார்த்துக்கிட்டு பாரு. ஒரு மிதிச்சு தூக்கி எரிஞ்சுட்டாரு. அடி தோச்சு எடுத்துட்டாரு. காகித பேப்பர் பணம் அடிச்சு விட்டான்ல அது விட்டு நம்பர் பேப்பரில் விடுதான். அதையும் கோர்ட்டில் நீதிமன்றத்தில் கொடுக்கல. இத்தனாயிரம் கோடி பூரா எப்போ ஜனநாயகம் மாநில வாரி அடிக்கான், மாவட்ட வாரி அடிக்கான். அடிச்சு விட்டு விளையாடுதாப்பா. நோட்டீஸ் விட்டுரு. ஆந்திராவில் அடிக்கான், கேரளாவில் அடிக்கான். அடுத்தாப்புல தமிழ்நாட்டில் சிவகாசி எல்லாம் அந்த ஏரியா எல்லாமே அடிச்சு விட்டுட்டு இருக்கான். பூரா நடமாடுதாப்பா. நோட்டீஸை விடு. தூக்கி ஆதார கார்டு ரேஷன் கார்டில் தூக்கி பிதுக்கி எடுத்து போடுவார். எப்போ ஒரு ஆதார கார்டில் 10 கோடி வச்சுருக்கான். 10 கோடி கணக்கு வீடு கட்டின டாக்டராக வச்சுருப்பான். வண்டி 4 வீலர் 2 வீலர் 10 கோடினா என்ன செஞ்சான்னு கேள்வி வரும்ல. அப்போ அச்சு அடிச்சிருக்கானா அப்போ தான் ஆதார கார்டு ரேஷன் கார்டில் தூக்கி ரிவிட் அடிப்பார். முக்கால் சத்தியம் முதலமைச்சர்லேருந்து கீழே பஞ்சாயத்து போர்டு வரைக்கும் பலாயிரம் கோடி பேப்பர் அச்சடிக்கா. அங்கே டெல்லியில் பிரதமர் அச்சடிக்கா, நிதியமைச்சர் அச்சடிக்கா, மத்திய அரசுன்னு சொல்லிவிட்டு வீல் சேரில் விட்டு அவ அச்சடிச்சு விடுதான். நிதியமைச்சர் எல்லாம் நோட்டீஸ் நீதிமன்றத்தில் விடாப்பா. முக்கால் சத்தியம்.